நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அரிசி வந்து சோறு வந்து குளிர்ச்சியானது. கோதுமை தான் சூடானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அரிசி வந்து சூடானது. எதை விட குளிர்ச்சியானது அப்படின்னா, கோதுமையை விட குளிர்ச்சியானது. ஆனா அரிசி வந்து சூடானது. நம்ம காய்கறிகள், பழங்கள்லாம் சாப்பிடுறோம்ல, இதெல்லாம் குளிர்ச்சியானது. இதை விட அரிசி சூடானது. நீங்க பழைய சாதம் சாப்பிட்டாலும் அதுவும் சூடானது தான். அதில நீங்க தண்ணி ஊத்தி, ஊற வச்சு பழைய சாதமா சாப்பிடுறீங்க, பழைய சோறு சாப்பிடுறீங்க. பழைய சோறும் உடம்புக்கு சூட்ட தான் தரும். அப்புறம் ஏன் அத குளிர்ச்சின்றாங்க. நீர் ஆகாரம் அது குளிர்ச்சின்னு ஏன் சொல்றாங்கன்னா, கோதுமையை விட இது குளிர்ச்சியானது. கோதுமை, மைதா இந்த மாரியான உணவுகள், மாமிச உணவு இதையெல்லாம் விட சமையல் உணவுகளில் இந்த அரிசி குளிர்ச்சியானது. இந்த மாரி சமைச்சு சமைச்சு சாப்பிடுறோம்ல அரிசி, தானிய உணவு. அதுல வந்து இந்த அரிசி குளிர்ச்சியானது. அதுல இந்த கேழ்வரகு இருக்குல்ல, அது வந்து அந்த அரிசிய விட இன்னும் குளிர்ச்சியானதாக இருக்கலாம். கேழ்வரகு வந்து அரிசியை விட குளிர்ச்சியானது. பழைய சாதத்தை விட குளிர்ச்சியானது. ஆனால் காய்கறிகளை விட, பழங்களை விட இந்த கேழ்வரகும், கோதுமை, அரிசி இது எல்லாமே சூடானது. இது எல்லாமே சூடானது. நம்ம நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெப்பத்தை தரக்கூடியது காய்கறிகள், பழங்கள் மட்டும்தான். நம்ம உடம்பால இந்த கேழ்வரகு தருகிற வெப்பம், அ அரிசி தருகிற வெப்பம், சோறு தருகிற பழைய சாதம் தருகிற வெப்பம், கோதுமை தருகிற வெப்பத்தை ஏத்துக்க முடியாது. இந்த வெப்பத்தின் தன்மையும் சரி, இந்த வெப்பத்தின் அளவும் சரி, இது நமது மனித உடலுக்கு தீங்கு தரக்கூடியது.